கோடி செலவில் நடத்தப்பட்டு 22 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய குழுக்கள், வேளாண் மகளிர் என சுமார் 30,000 நபர்களுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள், தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி தொழில்நுட்பங்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் இயந்திரம் இயக்குதல், பராமரித்தல், நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு போன்றவை குறித்த பட்டறிவு பயணங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன. இது தவிர ட்ரோன் மூலம் இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சி 9300 விவசாயிகளுக்கும் 2000 வேளாண் மகளிருக்கு மாற்று வாழ்வாதார பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை எழில் கொஞ்சி மக்களை மகிழ்விப்பதில் பூங்காக்கள், தோட்டங்களின் பங்கு மிக அதிகம். எனவேதான் வேளாண்மை உற்பத்தியினை அதிகரிப்பது, உழவர் நலனை காப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் பல ஆண்டுகளாக தனியார் வசம் இருந்த 176 ஏக்கர் பரப்பிலான அரசு நிலங்கள் பெரும் சட்ட போராட்டத்தால் மீட்கப்பட்டு மக்களின் பசுமை தாக்கத்தை தீர்க்கவல்ல பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இப்பூங்காக்களை 8,70,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். மேலும் மருதம் பூங்கா, நெய்தல் பூங்கா, முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் அரசு தோட்டக்கலை பூங்கா, சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்கா மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பூங்கா மற்றும் 24 பிற பூங்காக்கள் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 18 கோடியே 23 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உழவர்கள் பேரவையில் விளைந்த விளைபொருள் வீணாகாமல் காத்திடவும், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்து அதிக வருமானம் பெறவும் ஏதுவாக தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் 2022-23 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 5000 மெட்ரிக் டன் அளவிற்கு வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஏற்றுமதி சந்தை உருவாக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு விவசாயிகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். தோட்டக்கலை பயிர்களின் தடமறிதல் மற்றும் ஏற்றுமதி தயார் தன்மையை மேம்படுத்த சுமார் 1000 விவசாயிகள் அப்பிடாவின் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் வணிகர்கள் சந்திப்புகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, மின் வணிகம், சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் தர சான்றிதழ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் 35,000 பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கிராமங்களில் முக்கிய நிதி ஆதாரங்களாக விளங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இவற்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 83,64,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 69,457 கோடி பயிர் கடனும், 16,09,000 நபர்களுக்கு ரூபாய் 8,938 கோடி கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடனும் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி மானியமாகும். உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகையாகும் ரூபாய் 3,002 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தில் இதுவரை 4,421 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன. உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற போது 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மட்டுமே இயங்கி வந்தன.